நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்று 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் CITU தொழிற்சங்க தலைவர் சின்னமுத்து அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார். பின் கொட்டையூர் அருகாமையில் உள்ள ஆனந்தம் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் ஜெயராம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதிய விடியல் அமைப்பின் தலைவர் RS மோகன், செயலாளர் யாசின், பொருளாளர் செல்வராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 2025 சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தமர் காந்தி விருதை மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். அவருக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 7:30 மணிக்கு கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை தலைமை அலுவலகத்தில் நிறுவனர் தலைவர் ஆசிரியர் T. செல்வம் அவர்கள் குடியரசு தின விழாவில் தேசிய கொடியேற்றினார். உடன் மாநில செயலாளர் JM உசேன், மாநில பொருளாளர் PS சுரேஷ் மற்றும் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டும் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை சிறப்பித்தனர். மூத்த வழக்கறிஞர் AK மயில்சாமியின் 60 ஆண்டு கால பணியை பாராட்டும் நிகழ்ச்சியில் அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகம் வெளியிடப்பட்டது. சட்டக்கல்லூரிகளில் படித்துவிட்டு வழக்கறிஞராக வருவோரில் 10ல் 7 பேர் அதற்கான தகுதிகள் இல்லாமல் இருக்கின்றனர் என உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் 76வது குடியரசு தின விழா மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. அது சமயம் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து காவலர் மற்றும் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் காவல் உதவி காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் மற்ற பகுதிகளுடன் காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் இணைக்கும் வகையில் ரயில் சேவை விரைவில் துவங்க உள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் வந்தே பாரத் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தது. இது காஷ்மீருக்கு முதல் நேரடி ரயில் சேவையாகும். தனியார் பஸ் கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பஸ் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்டு 4 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியேற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அனைத்து துறையில் இருந்து 318 நபர்களுக்கு நற்சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, உழவர் துறை உள்ளிட்ட துறைகளிலிருந்து 5 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.